வணக்கம் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. இன்னைக்கு 18ஆம் தேதி சனிக்கிழமை. நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி இன்றைக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்க அங்கோபனம் செய்து வைக்கிறோம். அந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணின கணேஷ், டெக்னிக்கல் ஃபுல்லாக பார்த்த எங்களோட ஜெராட், ஹாப்பி பார்க்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அசோக், இந்த ரீச் ஆப்ரேஷன் ஹெட்டாக இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் தீபிகா, எங்களுடைய ஸ்டாஃப், எங்களுடைய நண்பர்கள், நன்றிகள் எல்லாரும் வந்து நிற்கணும். இந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு ஆஃபீஸில் தீபாவளிக்கு பிறந்து அவங்களோட பாதிப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணினாங்க. அந்த அடிப்படையில் ஃபுல்லாக 100% முடியலாம், 95% மேலே முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு ரன் பண்ணக்கூடிய மாதிரி சீமந்த வேலை தான் கிடக்குது. ஸோ அது முடிஞ்சதுன்னு சொன்னால் சரி. எனவே நீங்கள் இன்றையிலிருந்து மங்களகரமாக எந்த ஒரு பங்கு தடங்களும் இல்லாமல், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வார மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக அனுபவிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு விரையிலேயே உங்களுக்கு இதுக்கான விதிமுறைகள் எல்லாம் இங்கே போட்டிருக்கிறோம். இது என்னென்னு சொல்லி சொன்னால் சின்ன பிள்ளைகள் அது மேலே மன்னிக்கவனம் 1 மீட்டர் 1.3 மீட்டருக்கு மேலே இருக்கணும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 12 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் நேரலாம். அதே மாதிரி கட் பண்ணி தாய்மார் இறையிலாது, இதய நோய் உள்ளாக்கள் இறையிலாது, குருதி அழுத்தம் அதாவது பிரஷர் உள்ளாக்கள் இறையிலாது, அந்த மாதிரி கால்கை வலிப்பு உள்ளவர்கள் இறையிலாது, இந்த மது அருந்தியவர்கள் இறையிலாது. அப்படி கொஞ்சம் விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை நீங்க பின்பற்றணும் என்றும் ஒரு கால் கேட்டுக்கொள்றேன். அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப இதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் பதிக்கணும். அதனால இன்றைக்கு பதிச்சு உங்களை ப்ராமிஸ் பண்ணிட்டோம் எல்லாம். அதனால இன்றைக்கு டைல்ஸ் ஒன்றும் இல்லாமல் வேலையை தொடங்கியாச்சு. தான் ஆப்ரேஷன் ரூம் அதை காட்டி முடிஞ்சு நான் கிளாஸ் ஒன்றும் போட்டு முடிக்கல. அரோகரா 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 எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சு உங்களோட பயணம் இனிதே சந்தோஷமா அமைய வீட்டா குடும்பத்தின் சார்பாக நன்றிகள். ரைட் அண்ணா, ஆப்ரேட்டர் அண்ணா, இங்க கலையிலங்க பிள்ளைகள். இந்த ஆப்ரேட்டர் காட்டுவோம். இது என்ன அப்படியே சுத்தி கொண்டே இருக்கு நீங்க வரணும். இதுல சொன்னாங்களே 18 கூடை இருக்குது. ஒரு கூடையில 4 பேர் பயணிக்கலாம். இதுல 1 மீட்டர் 1.3 1.3 மீட்டருக்கு மேற்பட்ட பிள்ளைகள், மேற்பட்ட பெரியாக சின்னார்கள் எல்லாமே பயணிக்கலாம். ஒரு ஆளுக்கு 800 ரூபா. நீங்க அப்புறம் கேட்பீங்க இதுல பயணிக்கிறதுக்கு எவ்வளவு கொள்ளையடிக்கிறான், இவ்வளவு சார்ஜ் பண்றான், அப்படி இப்படி 800 ரூபா தான். இதே நீங்க சிங்கப்பூர்ல வேற நாடுகள்ல வெளிநாடுகள்ல போய் ஏறினீங்கன்னு சொல்லிங்கன்னா $20 $15 கொடுக்கணும். அது எங்களுக்கு தெரியும். ஆனா எங்கட ஊர்ல அப்படி சார்ஜ் பண்ணிடலாது. அதுக்காக இவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறோம், கூட காசு வேண்டணும் மண்டில்ல. எல்லாரும் இதுல ஏறி அனுபவிக்கணும். எல்லாரும் போய் இந்த மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சாண்ட மாதிரி உச்சத்துல நின்று கொண்டு ரீச்சாவை பார்க்கலாம். ரீச்சாவை சுத்தி பார்த்தாலே ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ரீச்சாட வளாகம் ஃபுல்லாவே இதை தெரியும். திரும்ப இதுக்குள்ள இதுல போறதுக்கு எவ்வளவு 5000மோ 10,000மோ அப்படி எப்படின்னு சொல்லி வராதீங்க. 800 ரூபா தான். 800 ரூபான்னு சொன்னா 8 2 சைபரா. அதை மனசுல வச்சுக்கொண்டு இருந்தீங்கன்னா சரி. இண்டையில இருந்து இதுல நீங்களும் பயணிச்சு இவனுடைய அனுபவ பகிர்வை பயந்து கொள்ளலாம். மேல போய்க்குள்ள போனை கொண்டு போனீங்கன்னா அப்படி நின்று சுத்தி வர போனையும் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து ரீச்சா ட்ராக் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா பாக்குற எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். 4 மாறலாம், 3 மாறலாம், 2 மாறலாம். இன்றைக்கு அதாவது இவங்க வெளிநாட்டு அறிஞையும் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கலப்பு நம்ம எல்லாம் 1 2 அப்படி இருக்கு. நீங்க அதை பத்தி யோசிக்காங்க. வந்துட்டீங்களா? ரைட், ஓகே. வாங்கக்கா வாங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி உங்களோட பயணம்? வித்தியாசமான தங்கச்சி சொல்லுங்க அம்மா, உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு? வித்தியாசமா இருந்துச்சா தங்கச்சி? நல்லா இருந்துச்சா? நீங்கள் என்ன விசேஷம்னு சொல்லிச்சுன்னா ரீச்சாவில் இதே மாதிரியான ஏராளமான நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது. ஒன்றொண்டா தான் கொண்டு போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது வாட்டர் பார்க், பெரிய இந்தியாவில் இருக்கிற மாதிரியான அல்லது
வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரியான அருவியோட சேர்ந்த ஒரு நீர்வீழ்ச்சி உண்டு. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல முடிக்கலாம். வார சமருக்கு வர நீங்கள் எல்லாமே வந்து ஒரு குளியல் ஒன்றை போட்டு போற மாதிரி இருக்கும். இன்றைக்கு ஆஃபீஸில் வந்து இந்த பெரிக்கோ ரவுண்டை வந்து ஓப்பன் பண்ணி எங்களோட ஸ்டாஃபுக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று விட்டுருக்கிறோம். எல்லாரும் மாதிரி போய் மேலே பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ எங்களுடைய என்னன்னு சொல்றது ரீச்சானுடைய விருந்தினர்கள் வர தொடங்கிட்டோம். அதனால இதோட இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு எல்லாரும் வேலைக்கு போகணும், அவை இந்த வேலையை பார்க்கணும். சப்போர்ட்டிவா இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. விமர்சிக்கிற ஆட்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னு சொன்னா உங்களோட விமர்சனம் இல்லாட்டி இந்த ரீச்சா இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது. விமர்சனங்கள் எப்பவுமே வரவேற்கத்தக்கது. விமர்சனங்கள் எனக்கு எப்பவுமே வந்து சுவாரஸ்யமும் என்னை ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு உண்டு சக்தியா அமையும். அதனால தொடர்ந்து விமர்சிக்கிற நீங்க விமர்சிங்க. அது வியாபாரத்தை பெருக்குவதற்கு உதவியா இருக்குது நிறைய விஷயங்கள். நன்றி எல்லாருக்கும். தொடர்ந்து ரீச்சாவோட பயணிக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு அதாவது 18, 19, 20 3 நாளும் வந்து விசேஷமான உணவுகள் விசேஷமான நிகழ்ச்சிகளோடு உங்களை பார்க்கறதுக்கு காத்திருக்கிறோம். அதுவும் இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு 3 நாளும் இரவு 9 மணி மட்டும் ரீச்சா திறந்து இருக்கும். இரவு லைட் வெளிச்சங்கள் எல்லாம் விசேஷமாக செஞ்சிருக்கிறோம். அதே போல டிஜே இசை கச்சேரிகள் அதில் இதுன்னு சொல்லி நிகழ்ச்சிகள் இருக்கு, டான்ஸ்கள் இருக்குது. வந்து பார்த்து மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சா. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.